பிதாவின் சுடரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டும், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் மனது வாசலை எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரே ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நியாய பிரமாணத்தையும் திருதர்சனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள பிரியமான சகோதர சகோதரி, நாம் இப்போது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தமமான சபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கிட்டி செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படிக்க அமைதியாக நம்மை நாம் சோதித்து தருவோமா. உங்கள் பாவங்களை விட்டு முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகிதமாயிருந்து நீ கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவளாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வவல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பொதுவான பாவத்தை ஜபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, எங்கள் எல்லாருக்கும் பாவம் செய்தோம் அறிக்கையிடுவோம். ஒளியில் நடந்தோம், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையிட்டு விலகவில்லை. எங்களுக்கு மனசாட்சி உரிமைத்தள்ளோம். நாமத்துக்கு பயந்தாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளதாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய உயிர்ப்பினால குமாரனை விசுவாசிக்கிற எவ்வளவு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்தருளி உருவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார். பாடுகளுக்கு கிறிஸ்து சூழலுக்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா நீங்களுக்கும் பாத்திரமானார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசன போதனை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, ஆவியோடு கூட இருப்பாராக. வேத பாடல்கள் நாம் வாசிக்க
மாறி மாறி வாசிக்கும்படியாக சங்கீத பகுதிக்காக நாம் யாரும் எழுதியிருப்போம். 23ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவருடைய முள்ளுள்ள இடங்களில் வைத்து அம்மாந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வேறீர் என்னோடு கூட இருக்கிறீர், கோலும் முதலியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேறுபாடம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவர்களிடத்தில் அன்பு கொண்டு உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைப்பட வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கேட்கிறார். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவர்கள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்களில் அன்பு கூறும் பொருட்டு அவர்களுக்கு பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிறவியை கடினப்படுத்தாமல் உங்கள் இறுதிக்கு இருந்தோடு இருந்த செய்யப்படுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியர்களின் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் உள்ளபடியால் அந்நியரை சிநேகித்தீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கைக்கொண்டு அவர் நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உங்களுக்கு செய்த உன் தேவன் அவரே. உன் பிதாக்கள் 70 பேராய் ஏற்று போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன் எதிர்ச்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போல் ஆக்கினார். பாடம் 3. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேதபாடம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமாக உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்சாடிகள் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல
பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். பாடம் முடிந்தது. தேவனே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி புதிய ஏற்பாட்டின் பகுதி மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி 45 முடிய. பக்கம் 62. மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 45 முடிய. அப்போது செபதேவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரதத்திலும் ஒருவன் உமது இடது பாரதத்திலும் உட்கார்ந்தபடி எங்களுக்கு அது செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீ கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரதத்திலும் என் இடது பாரதத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேர் அதை கேட்டு யாக்கோப்பின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்போது இயேசு அவர்களை கிட்டவர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயினும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடக்காரனாய் இருக்க கடவர். உங்களில் எவனாயினும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவர். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்கள். வாசிக்க வேண்டிய பாடம் முடிந்தது. வாசித்து முடிந்தாயிற்றே. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவருக்கும் 2022 புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விஷ் ஹாப்பி நியூ இயர். இந்த 2022ஆம் ஆண்டு ஒரு கிருபையாய் நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டு நமக்கு புது பலன் தரவும் அவர்களை நிலைத்திருந்து மேன்மையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக. என்ற வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனைகள் 302வது கீர்த்தனை ஆனந்தமே ஜெய ஜெய என்ற பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடலாம். அப்பொழுது முதலாவது காணிக்கை எடுக்கிறோம். Thank you.
ஏற்றவர்
நீயுமா உந்தனேச அவளாய் அழைக்கிறாரோ. எங்களை பேர் சொல்ல அழைத்து பலப்படுத்துகின்ற நல்லாளர் இயேசு கிறிஸ்துவே, வாழ வேண்டிய விதத்தை நீர்களுக்கு வாழ்ந்து காட்டின தயவுக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாழ்கின்ற இயேசுவோடு வாழ்படியான கிருபையை புது ஆண்டில் கொடுத்திருக்கின்றதே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வளமான வாழ்வுக்கும் உடைய அழைப்பின் குரல்களை கேட்கின்ற பிள்ளைகளாக மாற்றிலும் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் வாங்கி எடுத்துள்ளோம். அழைத்த ஆண்டவர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உலகம் முழுவதும் இன்றைக்கு மிகவும் விசேஷமான திருநாளாக அனுசரிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஜனவரி மாதம் 1 தேதி ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவர்களுக்கே உரிய நாளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அநேகம் பேர் இந்த நாளை நல்ல விதமாக அனுசரிக்கின்றார்கள். இந்த நாளின் முக்கியத்துவம் என்ன? ஜனவரி மாதம் 1 தேதியினுடைய முக்கியத்துவம் என்ன? உலகத்தில் இருக்கின்ற 80-90 நாடுகளில் 55 நாடுகள் ஆங்கிலேயரின் காலண்டர்களை பின்பற்றுவதால் இது ஆங்கில புத்தாண்டு. உலகத்தில் இருக்கின்ற 90-80 நாடுகளில் 55 நாடுகள் ஆங்கில காலண்டர் வகுப்பை பின்பற்றுவதால் இது ஆங்கில வருடத்தின் புத்தாண்டு தினம் என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டாவதாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையார் இன்றைக்கு இந்த நாளை கன்னிமாரியாளின் தினம் என்று அனுசரிக்கின்றார்கள். மூன்றாவதாக ஆங்கிலிக்கன் திருச்சபையார் இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு தான் விருத்தசேதனம் செய்யப்பட்டார் என்பதை அதிகமாக நினைவு கூறுகின்றார்கள். நான்காவதாக இறுதியாக தென்னிந்திய திருச்சபை மக்களாகிய நாம் இந்த நாளை உடன்படிக்கையின் திருநாள், டே ஆஃப் கவனன்ட் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே உடன்படிக்கையின் திருநாள் என்று போடப்பட்டிருக்கிறது. உண்மைதான், கடவுள் மனிதரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, மனுஷர்கள் மனுஷரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இந்த நாளில் அதிகமாக இருப்பதாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே பொதுவாக இந்த நாளின் தலைப்பு சார்ந்த அருளர் என்னவென்றால் அர்ப்பணிப்புள்ள பங்காளிகளுக்கான கடவுளின் அழைப்பு. கடவுளுடைய அழைப்பை அர்ப்பணிப்புள்ள மக்களாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைவருக்குமே அழைப்பு உண்டு. இவருக்கு தான் அழைப்பு, படித்தவர்களுக்கு தான் அழைப்பு, படிக்காதவர்களுக்கு அழைப்பு என்பது கிடையாது. அழைப்பு என்பது பொதுவானது. அழைப்பு என்பது அற்புதமானது. அது அற்பமா எண்ணக்கூடாது. அழைப்பு என்பது அதிசயமானது, அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆகவே அழைக்கப்பட்ட திருப்பணியை எந்த பணியாக இருந்தாலும் சரி அதை உண்மையோடு செய்யும் போது கண்டிப்பாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆரம்ப காலத்திலும் ஆண்டவர் நம்ம பேர் சொல்லித்தான் அழைத்தார். அதுக்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆபிரகாம், மோசே என்று பேர் சொல்லி அழைக்கின்றார். அதுபோலவே கடவுளுடைய வடிவில் வந்த இயேசு கிறிஸ்துவானவரும் தன்னுடன் இருக்கவும் தனக்கு பிறகு பணிபுரியவும் உலகத்தின் பல பகுதிகளுக்கு செல்லவும் பேர் சொல்லி சீடர்களை அழைத்ததாக பார்க்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு அழைப்பிலும் உண்மை இருப்பதையும் ஒவ்வொரு அழைப்பிலும் வித்தியாசம் இருப்பதையும் அந்த அழைப்பை சரியாக உணர்ந்து அதன் பிரகாரமாக நடக்கவே நமக்கு இன்றைக்கு அனுக்கிரக காலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களை அழைத்தவர் உண்மையில் அவர் அப்படியே செய்வார். எல்லாருக்கும் மேலாக இந்த அழைப்பை சிலர் ஆதாயப்படுத்திக் கொள்கின்றார்கள். இந்த அழைப்பை சிலர் ஆதாயப்படுத்திக் கொள்கின்றார்கள். ஒரு சிலர் அர்ப்பணமாக அர்ப்பணிக்கின்றார்கள். டெடிகேட்டட், டோட்டல் டெடிகேஷன். ஒரு சிலர் இந்த அழைப்பை ஆதாயமாக மாற்றிக் கொள்கின்றார்கள். ஒரு சிலர் அர்ப்பணிப்போடு இந்த அழைப்பை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் நம்மையும் இந்த புதிய ஆண்டில் இறைவன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரே நீர் சொல்லுவதை கேட்க எங்களுக்கு சிந்தை செய்யும் என்று சொல்ல வேண்டும். ஆகவே அழைப்பு என்பது ஆதாயமா அர்ப்பணமா? நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது ஆதாயத்திற்காக அதை பயன்படுத்துகின்றோமா அல்லது அர்ப்பணத்திற்காக அதை நாம் பயன்படுத்துகின்றோம் என்பதை உங்களுடைய பார்வையில் விட்டுவிடுகின்றேன். முதலாவதாக இன்றைக்கு வாசி கேட்ட திருமறை பகுதியில் வருகின்ற உபாகமும் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வசனங்களில் கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்தவே இறைவனானவர் உங்களை அழைத்திருக்கின்றார். கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்தவே இறைவனானவர் உங்களை அழைத்திருக்கின்றார்.
கடவுளுடைய அழைப்பு ஏற்கும்போது சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அழைப்பு எப்படியும் வரும். ஒரு நண்பர் சொன்னார், உங்களுக்கு நீங்கள் போதகராக வந்திருக்கின்றீர்களே, உங்களை யார் அழைத்தது என்று கேட்டார். மற்றவர்களெல்லாம் வேறு விதமான பதில் சொன்னார்கள், சொல்லிக் கொடுத்த பதிலை சொன்னார்கள். அவர் மிக தைரியமாக சொன்னார், எனக்கு அழைப்பு போஸ்ட்மேன் கொடுத்தார் என்று சொன்னார். எனக்கு அழைப்பு தபால்காரர் கொடுத்தார் என்று சொன்னார். உண்மைதான், அழைக்கின்றவர் ஆண்டவர். ஒருவேளை தபால்காரர் மூலமாகவோ செல்போன் மூலமாகவோ தந்தி மூலமாகவோ நீங்கள் வாங்கள், நீங்கள் போங்கள் என்று ஆண்டவர் நாம் அழைத்திருந்தாலும் அழைக்கின்றவர் ஆண்டவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த அழைப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பேர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் பேர் சொல்லி அழைத்தார். புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவின் வடிவில் வந்த நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்துவானவரும் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்ததாக பார்க்கின்றோம். ஆனால் சாக்கு போக்கு சொல்கின்றார்கள், எனக்கு பேச தெரியாது, நான் மந்தனாவு திக்குவாய் என்று சொல்கின்றார்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு சிலர் சொல்கின்றார்கள், எனக்கு இப்பொழுதுதான் திருமணம் இருக்கின்றது, எனக்கு 7 மாடு வாங்கி வைத்திருக்கின்றேன், எனக்கு திருமணம் வீட்டு வேலை அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். யார் சொல்வார்கள்? ஆதாயத்தை பின்பற்றுவர்கள் இப்படிதான் சொல்வார்கள். யார் ஒருவர் அழைப்பை ஆதாயமாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சொல்கின்ற சாக்கு போகும். ஆனால் அற்பமாக அதை அர்ப்பணமாக எண்ணுகின்றவர்கள், டோட்டல் டெடிகேஷனாக எண்ணுகின்றவர்கள் தங்களுடைய வலைகளை போட்டுவிட்டு உலகத்தை பார்க்காமல் இயேசுவை பின்னோக்கி போவார்கள். அவர்கள்தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிலரையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இந்த பகுதியை இந்த உபாகமம் 10ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற வேளையில் பழைய ஏற்பாட்டில் ஏன் கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார்? கடவுள் சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காகவே கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். நீங்கள் நல்ல தேசத்தை அடைந்திருக்கின்றீர்கள், உன்னுடைய கடவுளாகிய தேவனை முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும், அவருக்கு பயந்து நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை அழைக்கின்றதாக பார்க்கணும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யவே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கின்றார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக வைக்கத்தான் என்னை இறைவன் ஆசீர்வாதமாக வைத்திருக்கின்றார். என்னை மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்க இறைவன் ஒருபோதும் அழைக்கவில்லை. ஆகவே பேச்சிலும் செயலிலும் கடவுளை வெளிப்படுத்தி காட்டவே நம்மை இன்றைக்கும் அழைத்திருக்கின்றார். ஏனெனில் நீங்களும் ஒரு காலத்தில் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். அதை எண்ணி பாருங்கள். உங்களுடைய பழைய வாழ்வை எண்ணி பார்த்து அதன் பிரகாரமாக உங்களுடைய எல்லா நன்மையான காரியங்களும் கடவுளுக்காக செய்யுங்கள். சாக்கப்போக்கு சொல்லாமல் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற பாடுபடுங்கள் என்று இறைவன் நம்மை முதலாவதாக அழைக்கின்றார். இரண்டாவதாக அவருடைய அழைப்பில் மிகவும் உன்னதமான செயல் எது என்றால் நீங்கள் பரிசுத்தமாக வாழவே உங்களை அழைத்திருக்கின்றார். அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை, நீங்கள் உலக மக்கள் தான், ஆனால் உலகத்தார் அல்ல. எப்படி பிரிந்து வாழ முடியும்? பிரிந்துதான் வாழ வேண்டும். அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கின்றார். ஏனெனில் அவர் பரிசுத்தர். அவரே சொல்கின்றார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆகவே பரிசுத்தமாய் இல்லாமல் தேவனை துதிப்பதோ வணங்குவதோ கூடாது என்றும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிருப பகுதியை பவுல் அழகாக எழுதுகின்றார். அங்கு போக முடியாத தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் உடன் ஊழியக்காரருக்கு தீமைக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகின்றார். அந்த கடிதத்தில் அவர் எழுதுகின்றார், விபச்சாரம், வேசித்தனம், பாலுணர்வு போன்ற மிகுதியாக காணப்படுகின்ற பாவங்களிலிருந்து உங்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தன்னால் போக முடியவில்லை, ஆனால் ஊழியக்காரரை தீமையுடன் கடிதம் கொடுத்து அனுப்பி விபச்சாரம், வேசித்தனம், பாலுணர்வு மிகுதியாக காணப்படுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். சுருக்கமாக சொன்னால் கற்பு நெறிவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆணுக்கும் கற்பு இருக்குது, பெண்ணுக்கும் கற்பு இருக்குது. சிலர் சொல்வார்கள் பெண்களுக்கு தான் கற்பு இருக்கு. அப்படி அல்ல, அனைவருக்குமே கற்பு உண்டு. ஆகவே அவர் சொல்கின்றார், நீங்கள் கற்பு நெறியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கடவுளுடைய ஜனம் என்று சொல்லப்படுகின்ற நீங்கள், கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சொல்லப்படுகின்ற நீங்கள்
பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒருவேளை இந்த பரிசுத்தை நீங்கள் புறக்கணித்தால் இறைவன் உங்களை புறக்கணிப்பார். சுருக்கமாக சொல்லிவிட்டார், பரிசுத்தத்தை நீங்கள் புறக்கணித்தால் இறைவன் உங்களை புறக்கணிப்பார். ஆகவே நீங்கள் அதிக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவம் பற்றினதாக பவுலப்போஸ்தலன் மூலமாக இந்த பகுதியை நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சமயங்களிலும் இறைவன் விரும்புவது என்னவென்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கு ரெண்டு உதாரணத்தை சொல்கின்றார். வேலைக்கு ஏற்ற கூலி, வேலைக்கு ஏற்ற கூலி, சகோதர அன்பு, இவை தூய்மைக்கும் பசுத்திற்கும் அடிகோலாக காணப்படுகின்றது. வேலைக்கு ஏற்ற கூலி, சகோதர அன்பை பற்றி சொல்லும் போது இவை நல்லொழுக்கத்தின் அடையாளம் என்று மிக தெளிவாக சொல்கின்றார். ஆகவே முதலாவதாக கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்தவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக பசுத்தமாக வாழவே கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். மூன்றாவதாக இறுதியாக உன்னத மக்களாக வாழ இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். உன்னத மக்களாக வாழவே இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். உன்னத மக்களாக வாழும் போது உலகை நாம் மறந்து விடுவோம். உலக மக்களாக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர்தான் நம்ம எப்பவுமே அழைத்துக் கொண்டிருக்கின்றார். மார்க் என்ற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 45 வரையிலும் இந்த நிகழ்ச்சி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு வாழ்வதே உன்னத பணி, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதே உன்னத பணி. அதைத்தான் இயேசு செய்து காட்டினார், அதைத்தான் அவரும் நமக்கு போதிக்கின்றார். ஆனால் இந்த சீடர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏன் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை? உலக பிரகாரமான கவலை, உலக பிரகாரமான கஷ்டம். அவர்கள் இறைவனிடம் சென்று பேசுகின்றார்கள், நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். 35ஆம் வசனம், எங்களுடைய விருப்பத்தை இயேசுவே நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இதே நிகழ்ச்சி மத்திய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இந்த செபதேயு குமாரனுடைய தாயார் வந்து இயேசுவிடம் பரிந்து பேசுகின்றார்கள். ஆண்டவரே, உங்களுடைய அரசாங்கத்தில், உங்களுடைய ராஜ்யத்தில் ஒருவர் வலது பக்கம் இருக்க வேண்டும், ஒருவர் இடது பக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். யூத மரபுப்படி வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்பர் 1, அவர்கள் முக்கியமான மந்திரி. இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்பர் 2. ஆகவே ஒருவேளை செயலர் பொருள் என்று கூட அதை நாம் வேறு விதமாக சொல்லலாம். ஆகவே ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகையும் போது என்னுடைய பிள்ளைகளாக காணப்படுகின்ற இவர்கள் ஒருவர் வலது புறத்தில் இருக்க வேண்டும், ஒருவர் இடது புறத்தில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பிதாவின் சித்தம், இயேசுவின் கரிசனை அவர்களுக்கு தெரியாது. அந்த அம்மையார் தெரியாமல் பேசுகின்றார்கள். ஆனால் இயேசுவோடு பழகி இயேசுவின் சித்தத்தை அறிந்த இந்த சீடர்கள் 2 பேரும் ஆண்டவரிடம் சென்று எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவர் சொல்கின்ற பதில், நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தான் வந்திருக்கின்றேனே தவிர உங்களை போல நபருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றவில்லை என்று சொல்கின்றார். மிகவும் வல்லமுள்ள பதிவு. வலது பக்கத்தில் இருக்கின்றவர் செயலர் என்று சொல்லுங்கள், மிகவும் ஒரு நல்ல பதிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பேராயர் அவர் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். பேராயர் பேசும்போது முடித்த பிறகு ஒரு நபர் எழுந்து, பேராயர் அவர்களே, நான் உங்களுடைய வலது கையை வெட்டப் போகிறேன் என்று சொன்னார். பேராயர் மிகவும் சந்தோஷப்பட்டாராம். எந்த பேராயர் சந்தோஷப்பட்டார்களா? அவர் சந்தோஷப்பட்டார். சரி, கையை வெட்டுப்பா, வலது கை தான் வெட்ட போற, வெட்டுப்பான்னு சொல்லிட்டார். ரைட், சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்துக்கு போய் பேசினாராம். அப்பொழுது அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை சொன்னாராம், உங்களுடைய வலது கையை நான் வெட்ட போகிறேன் என்று சொன்னாராம். வெட்டுப்பா சொன்னார். இன்னொரு கூட்டத்துக்கு போகும்போது வெட்டுவதற்காக ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது வந்து கிட்ட வந்து, ஐயா, நமக்கு வலது கையை வெட்ட போகிறேன், கடைசியாக உங்களுடைய ஆசையிட்ட சொல்லுங்கள் என்றான். எனது வலது கை யாரு? செயலர், வெட்டுப்பா. எனது வலது கை யாரு? செயலர், வெட்டுப்பா. பின்னோக்கி போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, பதவிக்காக பட்டத்துக்காக சண்டை போடுகின்ற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே பட்டத்தின் மூலமாக பணி செய்யக்கூடாது, பணி செய்வதன் மூலமாக பட்டம் வரும். பட்டத்தின் மூலமாக பணி செய்யக்கூடாது, பணி செய்வதன் மூலமாக பட்டம் உங்களை தேடி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 சீடர்களும், ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். அவர் சொல்கின்றார், நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தான் வந்திருக்கின்றேன். கேட்கின்ற கேள்வி, நான் பெரும் ஞானத்தை பெற முடியுமா? நான் குடிக்கின்ற பானத்தை நீங்கள் குடிக்க முடியுமா? சுருக்கமாக சொன்னால், நான் படுகின்ற துன்பத்தை நீங்கள் பட முடியுமா என்று கேட்கின்றனர். அவருக்கு திடீரென்று அந்த பதவி மேல் ஆசை வைத்துக் கொண்டு முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். பதவி மேல் ஆசை வைத்துக் கொண்டு முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இறைவனுடைய கண் பார்வையில் அது முடியாது. ஏனென்றால் பாடுபடவும்
மறிக்கவும் அல்லது மக்களை உயிர்ப்பிக்கவும் நான் வந்திருக்கின்றேன், அது உங்களால் முடியாது என்று சொன்னார். ஏனென்றால் நிறுவனக்குள்ளே பதிவு சண்டை, வலது புறத்தில் ஒருவர் இருக்க வேண்டும், இடது புறத்தில் ஒருவர் இருக்க வேண்டும் என்ற பதிவு சண்டை ஏற்கனவே இருக்கின்றது. ஆகவே அரசாங்கத்தில் அமர வேண்டும் என்றால் அல்லது விண்ணரசில் தகுதி பெற வேண்டும் என்றால் தாழ்மை வேண்டும், பணிவு வேண்டும். ஆனால் இவர்களுக்கு உயர்வான எண்ணம் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இருவரும் அமர்த்துவது நான் அல்ல, பிதாவின் சித்தத்தை தான் நான் நிறைவேற்ற வந்தேன். ஒருவேளை பிதாவானவர் சித்தம் இருந்தால் உங்களை அப்படி வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிவிட்டார். ஆகவேதான் கடைசியாக தான் வந்த நோக்கத்தை அவர் அழகாக சொல்கின்றார். மனுஷகுமாரனாகிய நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகர் மீட்க பொருளாக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க வந்தேன் என்று சொல்கின்றார். அநேக வசனங்களை நாம் மறந்து போயிருக்கோம். இந்த வசனத்தை ஒருபோதும் மறக்க முடியாது. ஏனென்றால் நம் அருகில் இருக்கிற சிஎம்சி மருத்துவமனையின் நோக்கமே இதுதான். சிஎம்சி மருத்துவமனையின் நோக்கமே இயேசுடைய பொன்மொழியில் அடங்கியிருக்கின்ற நோக்கம் இதுதான். ஆகவே இயேசுநாதர் சொல்கின்ற பதில் அவர்களுக்கு மிகவும் விந்தையாக வியப்பாக இருந்ததாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த புதிய ஆண்டிலும் இறைவனுடைய சித்தத்தை உணர்ந்து பிறர் வாழ் நம்மை தத்தம் செய்து கொள்வோம். ஏனென்றால் இயேசுநாதரும் இதைத்தான் செய்து காட்டினார். ஆகவேதான் அவர் உயிரோடு வாழ காலத்தில் நான் வருகின்ற வரையிலும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளமும் பற்றினார். இயேசுவால் வாழ்வு பெற்றிருக்கின்ற நாம், அழைப்பு பெற்றிருக்கின்ற நாம் இயேசுவை போல முன்மாதிரியான வாழ்வை வாழவே நமக்கு மீண்டுமாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை அழைக்கின்றவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இவ்வாண்டிலும் இயேசுவின் உண்மையான அழைப்பை பெற்று அவருடைய பங்காளிகளாக நாம் மாறுவோம். அவருடைய ஆதாயத்திற்காக செயல்படாமல் அர்ப்பணமான வாழ்வை வாழவே இறைவன் நம்மை வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே மீண்டும் ஒரு விசை உங்களை வாழ்த்து கொண்டோம். எல்லாத்துக்கும் மேலாக வாழ்கின்ற இயேசோடு வாழ இறைவன் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு புரிந்து கொண்டு சோதரிக்கின்றோம். தேவரே, எங்கள் கரப்பிடித்து காத்துக் கொள்ளும். உடைய அழைப்பின் குரல்களை தினமும் கேட்டு ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கின்ற அந்த பதிலை நான் சொல்லும்படியான தொடர்புகளை நீங்கள் உருவாக்கி தந்து பலப்பட வேண்டுமாயும் திருவிருந்திலும் பங்கு பெற்று புதிய நிலைமை அடைய நீரை காத்துக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய அருளை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று இசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பரலோகமன்றாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கும் தமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சில்லறையிட்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலதுபார்சத்திலே வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையுடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவோடும் குமாரனிலும் நின்று புறப்படுவருமாய் பிதாவோடும் குமாரனும் தோற்கப்படுவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தருமாய் இருக்கிற விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்படனே இதுவரை மரித்தோர் உயிர்த்தெழும் மறுபடி ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். திருச்சபைக்குரிய அறிவிப்பு தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெத்தேல் கூட்டத்தார் அனைவருக்கும் ஆயர்கள், குருசர் குழு மற்றும் ஆலய பணியாளர் சார்பிலே 2022 ஆண்டில் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நாளை காலை ஆராதனை 8:30 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். 2 ஆராதனைகளால் ஒரே ஆராதனையாக காலை 8:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனை முடிவிலே ஆயர்கள் மற்றும் ஆலய பணியாளர்களை கனப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெறும். எனவே திருச்சபையார் அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் முழுவதுமாக நமக்காக ஆயர்கள் அநேக நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார்கள். சிறப்பான செய்திகள் கொடுத்தார்கள். எனவே அவரை கலந்துவது நமது கடமையாகும். அதை கலந்து கொள்வதாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கிறிஸ்துமஸ் காலத்திலும் இந்த நாளிலும் நமது ஆலயத்தை மிகவும் சிறப்பானதாக அலங்கரித்து கொடுத்த வாலிப சங்கத்திற்கு திருச்செந்தூர் சார்பில் நன்றி கூறுகிறோம். நேற்று காலை முதல் மாலை வரையும் நமது இந்த அழகான ஒரு அலங்கரிப்பு செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் சென்ற மாதம் 22ஆம் தேதி அன்றும் கிறிஸ்துமஸ் காலங்களிலும் இன்றைய தினத்திலும் சிறப்பான ஒரு பாடல்கள் பாடி சிறப்பான அவர்கள் நடக்கும் பாடுகிறார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றி தெரிவித்துள்ளோம். அவர்கள் கடந்த மாதம் முழுவதுமாக இதற்காக பயிற்சி எடுத்து குளிர் மழை எதுவும் பொருட்படுத்தாமல் பயிற்சி பெற்று நம் சிறப்பான ஒரு பாடல்கள் பாடி கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். அவர்களுக்கும் கலைஞருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் ஆராதனை விருதுகளும் அனைவருக்கும் தேநீர் வழங்கப்படுகிறது. இந்த தேநீரை சிறப்பாக இந்த தேநீரை செய்வதற்கு சிறப்பான ஒரு பொறுப்பேற்று நடத்தி கொடுத்த நமது திருச்சபை அங்கத்தினர் சகோதரர் பால் கிருபாவன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் அந்த மாதத்திலிருந்து இந்த நாள் வரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சிறப்பாக எல்லா நிகழ்ச்சியும் பங்கேற்று சிறப்பாக செய்து கொடுத்த நமது ஆலயத்தின் பணியாளர் திரு மேற்கூர் மணிமன்னன் அவர்களுக்கும் ஜூப்ளி விளம்பர பணியாளர் திரு சிவகுமார் அவர்களுக்கும் ஆலயத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபைக்கு 3 கவர்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த கவரை நீங்கள் அநேகமாக படைத்து விடுங்கள். ஒரு சிலர் அந்த கவர் படைப்பதை என்றால் வரும் நாளிலும் ஆராதனை படைக்க விதமாக நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறவர்கள். அந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு கவர் காணிக்கை உரை முக்கியமான என்னவென்றால் அதில் வரும் காணிக்கை முழுவதுமாக மிஷனரி அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. எனவே அந்த காணிக்கை நீங்கள் சிறப்பாக கொடுக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த சென்ற கிறிஸ்துமஸ் ஆண்டும் இந்த நாளிலும் காலை 4 சைஸும் வீடியோ கவரேஜ் செய்த சரண்யா ஸ்டோர் அவர்களுக்கும் திருச்செந்தூர் சார்பில் நன்றி கொடுக்கிறோம். அதிகமாகவே பிஎஸ்எஸ்க்கு கொடுக்கப்படி கொடுத்த சகோதரர்களுக்கும் திருச்செந்தூர் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. கிறிஸ்துவ கீர்த்தனையில் 303வது கீர்த்தனை என்னாலுமே துதிப்பாய் பாடலை நாம் உலகமாக பாடலாம். இந்த பகுதியில் இருக்கின்ற முதல் லைனில் இருக்கிறவங்க முதலாவது வந்திருந்து நீங்கள் வாக்குறுதி வாங்கி கொண்டு செல்வீர்கள். அதை தொடர்ந்து 2வது வரிசை, அதே போல முதல் 4வது வரிசையில் இருக்கிறவர்கள் முதலாவது வந்திருந்து நீங்கள் வாக்குறுதி அட்டையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து 3வது லைனில் இருக்கிற நீங்களும் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வெளியில் இருக்கிறவங்க நீங்கள் அங்கேயே உட்கார்ந்துங்கள். உங்களுக்கு ஆயிரம் வந்து ஒரு வாக்குறுதி அட்டை கொடுப்பார். 303வது கீர்த்தனை.
நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனைகள் 306 இம்மட்டம் ஜீவன் தந்த பாடல்களை பாடலாம். அங்கிருந்த பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படும். சிறப்பு காணிக்கைகள் எவ்வளவு நன்றியுள்ள காணிக்கை உரைகள் இருக்குமானால் கொண்டு வந்திருக்கிறவர்கள் புண்ணியம் கொண்டு வந்து செலுத்தும்படி நான் கொடுக்கிறேன். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனைகள் 306 இம்மட்டம் ஜீவன் தந்த கர்த்தாவே அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய்
சீலமெல்லாம் குறையும் மண்ணின் வாழ்வொன்றும் நீக்க மாட்டாது. கோல பதுமை கோலே குமிழே கும்புகை கோமே கோல பதுமை கோலே குமிழே கும்புகை கோமே கொண்ட உலகத்தில் அண்ண பரன் எம்மை கண்டு கருணைகள் வெண்ணிலையுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவையாத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையோ திகுகளையோ கடந்தோ பலவித இக்கட்டையோ திகுகளையோ கடந்தோ தொடர்ந்தோ வலிய தீமையை வென்றோம் நலியோ ஆசையை கொன்றோம் வலிய தீமையை வென்றோம் நலியோ ஆசையை கொன்றோம் வஞ்ச மகை கொண்டே நின்றோம் கலியென்றதெல்லாம் வேண்டோம் கர்த்தாவின் மீட்பை கண்டோம் கலியென்றதெல்லாம் வேண்டோம் கர்த்தாவின் மீட்பை கண்டோம் பாய்ந்த மனதோடு பாய்ந்து விழும் சாய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவையாத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் நாம் மகிழ்ச்சிக்கு அங்கீகரித்து உபயோகிக்கூடிய காணிக்கையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள் உமது கருத்து வாங்கி உமக்கை கொடுக்கிறோம். ஆமென். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உங்கள் சீசல் மத்தியில் பிரசனமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசனமாகி அப்பத்தை பிக்கையோடு வெளிப்படுத்தியுள்ளோம். பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்தார் சொல்கிறேன். ஆமென். ஆண்டவர்களோடு கூட இருப்பாராக. தமது ஆவியோடு கூட இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இதயத்தை கத்தெடுத்து வைத்துகிறோம். அப்படி ஆண்டவராக கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவுள். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்களே காலத்திலுமே விடுதலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரர்கள் ஆண்டவருமாகிய இயேசுவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதன் ஒரு சாயலாக உண்டாக்கினார். பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். பிரதானத்தோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேரிகளின் கர்த்தராகிய தேவனே, நீ பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் மகிமையான உன்னதமானவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நாமத்தாலே வந்தன் அறிவன ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் தேவனின் மனிதனும் கமாழ்வு கூர்ந்து ஒரு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள்ளீர்கள். அவர் சிலுவையில் தம்மை தாமே எங்கள் பலியாக ஒப்புக்கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது
கர்த்தாவே மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் ஆசுமாய் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்காலம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கு தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கு தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கு தேவாட்டுக்குட்டியை சமாதானத்தை தாரும். கடவுளுடையவர்கள் கடவுளுடையவர்களுக்கு இந்த 10 பங்குகளை தன்னை ஆயுதப்படுத்திக் கொண்டவர்கள் உன்னுடைய மறுபடி கேட்டுக்கொள்வது பாத்திரத்தாட்டை பெற்றது போல ஒவ்வொரு வரிசையாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள 10 பங்கு கொள்ள நல்லா இருக்கும். வெளியே இருக்கிறவங்க முதலாவது வந்துருங்க. அவங்க வந்து போன பிறகு இந்த வேணும் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் இந்த பக்கமாக இந்த பக்கத்தில் இருந்து இந்த பகுதியில் அவங்க
சந்தோஷத்தோடு நடத்துவார்களாக. ஆமென். ஜெபம் செய்வோம். வழிநடத்துகின்ற நல்லவர் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கிருபையின் மூலமாகவும் இரக்கத்தின் மூலமாகவும் புதிய பாதையை நாங்கள் கண்டுகொள்ளவும் மீண்டுமாக புதிய அனுபவத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவரே நீர் எங்களை பேசொல்லி அழைத்து பலப்படுத்தி வாருங்கள் பிதாவினால் ஆசிரியப்பட்டவர்களே இதை அழைத்த மகாபெரிய கிருபைக்கு நான் செலுத்துகின்றோம். உம்முடைய கிருபை அதிகாலை தோறும் புதிதாக கொண்டு சொன்னது போல ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் இந்த கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்க வேண்டுமா கெஞ்சுகின்றோம், மன்றாடுகின்றோம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில் நீர் எங்களை கீர்த்தியும் செழுமையாக வைக்கப் போகிற தயவுக்கான என்று செலுத்துகின்றோம். நான் உன்னை ஆசிரியப்பேன் சொன்ன தயவுக்கான என்று செலுத்துகின்றோம். திகையாதே கலங்காதே, உன் தேவன் என்று எங்களை எப்போதும் மாற்றுகின்ற தேற்றுகின்ற வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றதற்கான என்று செலுத்துகின்றோம். நானே வழி சத்தியம் ஜீவன் ஜீவ அப்பம் ஜீவ தண்ணீர் என்று சொல்லி நான் தான் உங்களுக்கு என்று எப்பொழுதும் எங்களை அழைக்கின்ற தேவனாக இருக்கின்றீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர் செய்த சகல உபாரங்களையும் மறவாமல் இருக்கின்ற இருதயத்தை தந்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் விசேஷமாக இந்த புதிய ஆண்டிலும் உண்மையே நாங்கள் முன்வைத்து பின் செல்கின்ற பிள்ளைகளாக ஆட்டு மந்தையாக நீர்கள் மாற்ற வேண்டுமா கெஞ்சுகின்றோம். சாமி, தப்புவிக்கின்ற கடவுள், தாங்குகின்ற கடவுள், சுமக்கின்ற கடவுள், ஏந்துகின்ற கடவுள் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகின்ற விசுவாசிக்கின்றோம். தாய் மறந்தாலும் தந்தை இருந்தாலும் மறக்காத வெறுக்காத கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கின்ற எங்களை நீ கரப்பிடித்து காத்தே வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகின்றோம். சாமி, நீர் எங்களை தினந்தோறும் அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கின்ற அதற்கு செலுத்துகின்றோம். உன் சித்தத்தை வெளிப்படுத்தி காட்டவே நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். உமக்கு ஏற்ற பரிசுத்தமான வாழ்வே நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். சாமி, உலக மக்களாக அல்ல உன்னத மக்களாக வாழ மீண்டுமாக எங்களுடைய அனுக்கிற காலங்களை ரட்சண நேரத்தை நல்ல சமயத்தை தேவரீர் உங்கள் அடிமையாக எங்களுடைய வாழ்வில் கொடுத்த மகா பெரிய கிருபைக்கு நான் செலுத்துகின்றோம். என் ஆத்மாவே ஆன்மாவை போற்று, என் முழுவதுமே ஆண்டவரை போற்று என்ற போற்றுகின்ற உதவிகளையும் துதிக்கின்ற கரங்களையும் தேவரீர் பெருக்கமாக ஆசிரியர் வேண்டுமா கெஞ்சுகின்றோம், கொண்டாடுகின்றோம். கர்த்தர் எனக்கு செய்த சகல உபாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பு என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஆண்டவரே, இந்த நிலையத்திலும் ஸ்தோத்திர காணிகளையும் கிறிஸ்துமஸ் காணிகளையும் ஆண்டவரே திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் அனுசரிக்கும் அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசிரியக்க சித்தம் கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆசிரியத்தை கடவுளாகி நீர் எங்களை ஆசீர்வாதத்தை வழியே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறமாட்டோம் என்பதை நாங்கள் அதிகமாக நம்புகின்றபடியால் தொடர்ந்து நீர் எங்களை ஆசிரியக்கவே ஆசிரியமாக கெஞ்சுகின்றோம், கொண்டாடுகின்றோம். இந்த நாள் மாத்திரம் அல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு முன்பாக செல்கின்ற மேய்ப்பனாகவும் எங்களுக்கு வழிகாட்டுகின்ற தந்தையாகவும் காப்பாற்றுகின்ற தாயாகவும் எல்லாவற்றுக்கும் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை பூமிக்கு உப்பாக ஒளியாக வைக்கப் போகின்ற மகாபெரிய சாகியத்துக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற தைரியத்தை விசுவாசிகளாக எங்களுக்கு நீர் அதிகமாக தரணுமாக கெஞ்சுகின்றோம். சாமி, மேலான கிருபையின் மூலமாக பெற்றுக்கொண்ட சகலமான ஆசை நன்மையான இவங்களுக்காக ஆண்டவரே நன்றி பெருக்கோடு செலுத்துகின்ற அழகமான காணிக்கைகளையும் நீர் அங்கீகரிக்க வேண்டுமாயும் ஆசிரிக்க வேண்டுமாயும் குடும்பமான வரையிலும் அதை இறைப்பணிக்காக நாங்கள் சரி செய்கிற பிள்ளைகளாக மாற்றினோம். உங்களுடைய ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்பதையும் உங்களுடைய ஆளுகை எங்கள் மேல் இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். சாமி, பெருமையாக வந்த நாங்கள் தெய்வாசத்தில் புறப்பட்டு செல்லவும் ராஜாதி ராஜாவும் போற்றுகின்ற பாடலை நீர் எங்கள் தயவாக நடமாய் கேட்டுகின்றோம். இந்த நாளிலே சபை மூலமாக நடைபெறப் போகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் நீ பொறுப்பேற்று வழிநடத்திலும் கடமைக்காக அல்ல, கட்டாயத்திற்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, இப்படி நாம் தனிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற கரமாக நீர் எங்களை வைத்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அதற்காக உதவி செய்த கரங்களையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்திடும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை காத்துக்கொண்டு வழிநடத்திலும் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன பரம்பிதாவே, ஆமென். நம் அனைவரும் எழுந்து கர்த்தருக்கு கட்டுப்பட்ட ஜெபத்தை சேர்ந்து செல்வோம். பரமபிதாவே, நாமம் பரிசுப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமனிலே செய்யப்படுவது பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களோடு குற்றம் செய்கிறவர்கள் மன்னிக்கிறது போல குற்றங்கள் மன்னியும். எங்கள் சோதனைகளை பிரவேசிப்பட்டால் எங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஒவ்வொருவர்களே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிறைந்து நிற்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுளே. கர்த்தரோடு கூட இருப்பாராக. ஆவியோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினால்